பெரிய கட்டடத்தை கட்டி சாலமோன் வந்து உலக அளவில் வந்து மகிமைப்படத்தக்கதாக பேரும் புகழும் உண்டாக்கத்தக்கதாக பெரிய ஆலயத்தை கட்டி கர்த்தர் கொண்டு போய் அந்த ஆலய உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னம் இருக்கிற பெட்டியை அந்த ஆலயத்தில் வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கு ஊழியக்காரர்கள் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவிற்கு கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்புனதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமோஸ் தீர்க்கதரிசி பல வருஷங்களுக்கு பின்னாடி தீர்க்க தரிசனமா சொல்றப்ப 12வது வசனம் 9:12, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஏன் வந்து சபையில கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறோம்? விசேஷ நாட்கள்ல துதியும் ஆராதனையும் நம்ம அதிகமாக செலுத்துகிறோம் அப்படின்னா, அவர் வந்து துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவர் துதிகளை சிங்காசனமாக மாற்றி நம் மத்தியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். வாத்திய கருவிகளை நேர்த்தியா வாசியுங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், நீதிமான் பாடி மகிழ்கிறான். கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறப்ப கர்த்தருடைய பிரசன்னம் வர்றப்ப எவ்வளவு அற்புதம் நடந்ததுன்னு பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அங்கே சபையார் கூடி ஜெபிக்கிற பொழுது கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தொழு மரத்தில் கட்டி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினாங்களாம். அவர்கள் மேல் இருந்த கட்டுகள்லாம் அவிழ்ந்தது. அப்போ கர்த்தரை துதிப்பது ஆராதிப்பது அதுதான் அவருக்கு பிரியமானது.